childrens, welcome to my channel Easy 16. இன்னைக்கு தமிழ்நாடு சிலபஸ் ஸ்டாண்டர்ட் 12 ஓட சாப்டர் 5ல எக்ஸசைஸ் நம்பர் 5.2 கொஸ்டின் நம்பர் 8ல லாஸ்ட் சம் பார்க்கலாம். லாஸ்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். ஆல்ரெடி 5 சம்ஸ் என்னோட வீடியோவில் போஸ்ட் பண்ணியிருக்கேன், பொறுமையாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். பார்த்துக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போது இந்த ஈக்குவேஷனில் 2 எக்ஸ் டேர்ம் பக்கத்தில் எழுதுங்க, 2 ஒய் டேர்ம் பக்கத்தில் எழுதுங்க, கான்ஸ்டன்ட் டேர்ம் அந்த பக்கமாக கொண்டு போயிடுங்க. இப்போது 9 காமனாக எடுத்தோம்னா x² மைனஸ் 4x வந்துடும். இதில் மைனஸை மட்டும்தான் காமனாக எடுக்க முடியும். ஸோ மைனஸை காமனாக எடுத்தோம்னா +y² + 6y ஈக்குவல் டு -18. இப்போது இதை கம்ப்ளீட்டிங் த ஸ்கொயர் யூஸ் பண்ண போகிறோம். 9 அப்படியே வச்சுட்டு x² எழுதிட்டு எக்ஸ் டேர்மோட கோஎஃபிஷியண்ட்டை டிவைடட் பை 2 பண்ணால் என்ன வரும்? 2 வரும். அந்த 2வை ஸ்கொயர் பண்ணால் 4 வரும். ஸோ +4 -4 போட்டுக்கணும். அதே மாதிரி தான் இங்கேயும் y டேர்மை 2ஆல் டிவைட் பண்ணால் 3 வரும். அதை ஸ்கொயர் பண்ணால் 9 வரும். +9 -9 போட்டுக்கணும். ஈக்குவல் டு -18. இப்போது 9 இன்ட்டு இந்த 3 டேர்மை a - b த ஹோல் ஸ்கொயர் மாதிரி எழுதியிருக்கேன். இந்த -4 எக்ஸ்ட்ரா அதை அப்படியே வச்சுட்டேன். இதுவும் a + b த ஹோல் ஸ்கொயர் மாதிரி எழுதிட்டேன். இந்த -9 எக்ஸ்ட்ரா ஈக்குவல் டு -18. இப்போது 9 உள்ளே மல்டிப்ளை பண்ணால் 9 × x - 2 த ஹோல் ஸ்கொயர், 9 × -4 -36, மைனஸ் இன்ட்டு y + 3 த ஹோல் ஸ்கொயர், மைனஸ் இன்ட்டு மைனஸ் +9 ஈக்குவல் டு -18. இப்போ மறுபடியும் இந்த 2 கான்ஸ்டன்ட் டேர்மையும் அந்த பக்கமாக கொண்டு போகிறேன். இப்போது இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் -27 வரும். -27 + 36 உங்களுக்கு 9 ஆகிடும். இப்போது டிவைடட் பை 9 பண்ணிட்டோம் அப்படின்னா, இப்போ டிவைடட் பை 9 பண்ண பிறகு இது 9/9 கேன்சல் ஆகிட்டு 1ன்னு வரும். இது பை 9 வந்துடும். ஈக்குவல் டு இங்கே 9/9 1ன்னு வந்துடும். இப்போது நம்மளுக்கு நடுவில் மைனஸ் சைன் வந்துருச்சு. அழகாக ஹைப்பர்போலான்னு நமக்கு தெரியும். ஆனாலும் நம்ம கானிக் டைப் ப்ரூவ் பண்ணணுமே அப்படின்றதுக்காக ஜென்ரல் ஈக்குவேஷன் ஆஃப் த கானிக் எழுதிட்டேன். இப்போது பை கம்பேரிசன் x² கோஎஃபிஷியன்ட் தான் a வரும். ஸோ இங்கே x² கோஎஃபிஷியன்ட் 1. ஸோ a 1. xy டேர்ம் இங்கே கிடையாது, அதனால் b = 0. y² கோஎஃபிஷியன்ட் -1/9. இப்போ b² - 4ac நம்ம செக் பண்ணி பார்த்தோம்னா இது மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். தட் இஸ் கிரேட்டர் தேன் 0. தேர்ஃபோர் கானிக் இஸ் a ஹைப்பர்போலான்னு ஆயிடுச்சு. இப்போ ஹைப்பர்போலாவோட ஜென்ரல் ஈக்குவேஷன் x - h த ஹோல் ஸ்கொயர் பை a ஸ்கொயர் மைனஸ் y - k த ஹோல் ஸ்கொயர் பை b ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 1 எழுதிட்டேன். இப்போ பை கம்பேரிசன் a² = 1 ஆகிடும், b² = 9 ஆகிடும். அப்போ a 1, b 3 ஆகிடுது. இப்போது நம்மளுக்கு ஹைப்பர்போலாவை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு இருக்கிறது a தான். தட் இஸ் எக்ஸு கீழே இருக்கிறது a வந்ததால் டைப் 1. தட் இஸ் டிரான்ஸ்வர்ஸ் ஆக்சிஸ் பேரலல் டு எக்ஸ் ஆக்சிஸ். இப்போ சென்டர் கண்டுபிடிக்கிறதோட ஃபார்முலா h, k. h, k இங்கே என்ன இருக்குது? -2ன்னு இருந்தால் +2ன்னு எடுத்துக்கணும், +3ன்னு இருந்தால் -3ன்னு எடுத்துக்கணும். சென்டர் கிடச்சிருச்சு. இப்போ நம்ம சில விஷயம்லாம் கண்டுபிடிப்போம். c² ஃபஸ்ட்டு கண்டுபிடிப்போம். c² கண்டுபிடிக்கிறதோட ஃபார்முலா a² + b². ஸோ c² = 1 + 9. ஸோ c = √10ன்னு கிடச்சிருது. அடுத்தது e கண்டுபிடிக்க போகிறோம். e கண்டுபிடிக்கிறதோட ஃபார்முலா c/a. தட் இஸ் √10 a வேல்யூ 1. அப்போ ஈயோட வேல்யூ √10 வந்துருச்சு. a/e 1/√10. இந்த மாதிரி c, e, a/e இது எல்லாமே கண்டுபிடிச்சிக்கிட்டோம்னா ஈஸியாக இருக்கும். இப்போ ஃபோர்ஸை கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ ஃபோர்ஸையோட ஃபார்முலா என்ன வந்துடும்? மேஜர் ஆக்சிஸ் பேரலல் டு எக்ஸ் ஆக்சிஸ். அப்போ எக்ஸில் தான் வேல்யூ இருக்கும், ஒயில் 0 இருக்கும். தட் இஸ் +or - c, 0. இப்போது c கூட h ஆட் பண்ணணும், 0 கூட k ஆட் பண்ணணும். அப்போ ஃபோர்ஸையோட ஃபார்முலா h + c, k, h - c, k. அதோட வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணால் ஃபோர்ஸை கிடச்சிருச்சு. இப்போ வெர்டிசஸோட ஃபார்முலா என்னது? +or - a, 0 கூட h, kவை ஆட் பண்ணிக்கிறேன். அப்போது ஃபார்முலா என்ன வந்துடும்? கேபிட்டல் ஏவோட வேல்யூ h + a, k, a' வேல்யூ h - a, k. இப்போ இதோட வேல்யூஸ் எல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணால் 2 + 1 3 - 3 ஆகிடும் ஒரு வெர்டிசஸ். இன்னொரு வெர்டிசஸ் 1, -3 ஆகிடும்.
டைரக்ட்ரிசஸ் என்ன வரும்? எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் ஏ பை இ. ஸோ கூட ஹெச் சேர்த்துக்கிட்டோம்னா ஹெச் ப்ளஸ் ஏ பை இ, ஹெச் மைனஸ் ஏ பை இ. ஸோ 2 + 1/√10, 2 - 1/√10. அவ்வளோதான். அவங்க கேட்ட எல்லாமே நம்ம கண்டுபிடிச்சாச்சு. இப்போ லாங் ஷார்ட்டில் மறுபடியும் சம்மு ஃபுல்லாக நான் காமிச்சிடுறேன், பார்த்துக்கோங்க. இப்போ ஃபர்ஸ்ட்டு இது ஜென்ரல் ஈக்குவேஷனை ஃபார்ம் பண்ணுறதுக்காக நம்ம கம்ப்ளீட்டிங் த ஸ்கொயரெல்லாம் யூஸ் பண்ண ஸ்டெப்ஸ் இது. ஜென்ரல் ஈக்குவேஷன் பண்ண பிறகு கானிக் டைப்பு கண்டுபிடிக்கிறோம். கானிக் ஹைப்பர்போலா ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா a²b² வேல்யூ, சென்டரோட வேல்யூ கண்டுபிடிக்கிறோம். அதுக்கப்புறமா c² கண்டுபிடிக்கிறோம், ஈயோட வேல்யூ, a பை ஈயோட வேல்யூ, அப்புறமா ஃபோசை, vertices, directrices. Hope you all understood. Thank you so much viewers. Take care. Bye bye.